உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் 2 கைகளிலும் மரக்கன்று செடிகளை ஏந்தி 2 கைகளையும் தொடாமல் 12 நிமிடம் 24 வினாடிகள் வட்டம் அடித்து சைக்கிள் ஓட்டி நோபல் உலக சாதனை படைத்திருக்கும் 10 வயது 7 மாத சிறுவனின் பெயர் அஸ்வினி குமார். இந்த உலக சாதனையானது உலக சுற்றுச்சூழல் வாரம் மற்றும் மிதிவண்டி சைக்கிள் வாரத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை பற்றியும் மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுவதினால் மனிதர்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த உலக சாதனை படைத்திருக்கிறார். இதனை நோபல் உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் மரியாதைக்குரிய ஹேமலதா அவர்கள் நேரில் பார்வையிட்டு சிறுவன் அஸ்வினி குமாருக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி பாராட்டினார். உலக சாதனையானது உலக சுற்றுச்சூழல் வாரம் மற்றும் மிதிவண்டி சைக்கிள் வாரத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை பற்றியும் மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுவதினால் மனிதர்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த உலக சாதனை படைத்திருக்கிறார். இதனை நோபல் உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் மரியாதைக்குரிய ஹேமலதா அவர்கள் நேரில் பார்வையிட்டு சிறுவன் அஸ்வினி குமாருக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கி பாராட்டினார். இது இந்த சிறுவன் அஸ்வினி குமாரின் 2வது உலக சாதனையாகும். மேலும் இந்த சிறுவன் அஸ்வினி குமாருக்கு 2.5 வயதில் இதய அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. 4 வயதில் பெற்ற தாயை இழந்தவன். தற்போது இச்சிறுவன் மாற்றாந்தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வருகிறான். இந்த சிறுவன் அஸ்வினி குமாரின் தந்தை ரமேஷ் அவர்கள் மாற்றுத்திறனாளி. இத்தனை தடைகளையும் தாண்டி இந்த சிறிய வயதில் 2 உலக சாதனைகளை படைத்திருக்கும் இந்த சிறுவன் அஸ்வினி குமாரை அனைத்து தரப்பினரும் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். மேலும் சிறுவனின் தந்தை ரமேஷ் அவர்கள், எனது மகன் செய்திருக்கும் இந்த உலக சாதனையினால் நமது பாரத தேசமே பெருமையும் புகழும் அடைவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது மகன் செய்த இந்த உலக சாதனையை அகில உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் சமர்ப்பணம் செய்வதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாற்றுத்திறனாளியான ரமேஷ் அவர்கள் தனது மகனுக்காக மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் அவர்களிடமும் மாண்புமிகு பிரதமர் அவர்களிடமும் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களிடமும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடமும் நேரில் சந்தித்து தனது மகனுக்காக ஆசி பெற விரும்புகிறார். மேலும் அகில இந்திய அளவிலான அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் மத குருமார்களிடமும் திரைத்துறை, விளையாட்டுத்துறை, தொழில்துறை நட்சத்திரங்களிடமும் சமூக சேவை நிறுவனங்களின் நிர்வாகிகளிடமும் தனது மகனுக்காக நேரில் சந்தித்து ஆசி பெற விரும்புகிறார். மாற்றுத்திறனாளியான ரமேஷ் அவர்களின் விருப்பம் நிறைவேற நாம் அனைவரும் ஆதரவு அளிப்போம். மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் தாங்கள் அனைவரும் சிறுவன் அஸ்வினி குமாரை ஆசீர்வாதம் செய்யுமாறும், இந்த வீடியோவை லைக் செய்யுமாறும், ஷேர் செய்யுமாறும், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.